தெனிஷியா நிஜிதா ரகுநாதன் யாழ்ப்பாண கல்லூரியில் 1997 முதல் 2008 ஆண்டு வரைக்கும் விஞ்ஞான ஆசிரியராக பணிபுரிந்தவர். யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவி. யாழ்ப்பாண கல்லூரியோடு தொடர்பு பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். தற்போது அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிற இவர் பழைய மாணவர்களின் ஒன்று கூடல் ஒன்றிற்காக யாழ்ப்பாண கல்லூரிக்கு அண்மையில் வந்திருந்த போது பெறப்பட்ட நேர்காணல் இது. இது ஒரு வித்தியாசமான நேர்காணல். தங்களது மனம் கவர்ந்த ஆசிரியை எப்படி தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த உதவினார் என்று பல மாணவிகள் மனம் திறக்கிறார்கள். எனது பெயர் தினிஷியா நிஜிதா ரகுநாதன். என்னை மாணவர்கள் நிஜிதா டீச்சர் என அழைப்பார்கள். யாழ்ப்பாண கல்லூரியில் நான் மாணவியாக இருந்து பின்பு ஆசிரியராக பணியாற்றினேன். ஏறத்தாழ 25 வருடங்கள் எனக்கும் யாழ்ப்பாண கல்லூரிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. தரம் 3 இருந்து நான் யாழ்ப்பாண கல்லூரியில் கல்வி கற்றேன். 1997 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை ஏறத்தாழ 11 வருடங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் பணியாற்றி பின்பு செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரிக்கு இடம்பெயர்ந்து அங்கிருந்து 2008 முதல் 2013 மட்டும் செயின்ட் பீட்டர்ஸ் கல்லூரியில் பணியாற்றி பின்பு நான் இப்பொழுது அமெரிக்கா தேசத்தில் நார்த் கரோலைனா ஸ்டேட்டில் இருக்கிறேன். தற்பொழுது நான் எனது 50வது ரீயூனியன் ஈவெண்ட்டுக்காக இங்கு வந்து இந்த யாழ்ப்பாண கல்லூரியை மீண்டும் சந்தித்து மாணவர்களுடன் உரையாடுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உங்களுக்குமான அந்த உறவினை பற்றி முழுமையாக விவரியுங்கள். யாழ்ப்பாண கல்லூரியில் நான் முதல் மாணவியாக இருந்தேன். அப்பொழுது மாணவியாக இருந்து ஆசிரியராக இருந்தேன். ஆசிரியராக இருந்த காலத்தில் மாணவியாக இருந்த காலத்தில் நான் ராஜன் கதிர்காமர், பிஷப் ஜெபனேசன் ஆகியோர்கள் எனக்கு அதிபராக இருந்தார்கள். பின்பு ஆசிரியராக 97 ஆண்டு முதல் 2008 ஆண்டு வரை நான் கடமையாற்றினேன். அப்பொழுது எனக்கு அதிபர்களாக ராஜனா மாஸ்டர், பால் மாஸ்டர், அடுத்த கடைசியாக நோயல் மாஸ்டர் இருந்தார். கூடுதலான காலம் நான் நோயல் மாஸ்டர் அதிபராக இருந்த காலத்தில் நான் ஆசிரியராக கடமையாற்றினேன். நான் ஆசிரியராக கடமையாற்றிய ஆரம்பத்தில் நான் தரம் 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்பாசிரியராக இருந்தேன். ஏறத்தாழ 1 வருடம் நான் பிரைமரி டீச்சராக இருந்து பின்பு நோயல் மாஸ்டர் என்னை அப்பர் ஸ்கூலுக்கு எடுத்து அதை தரம் 6 முதல் தரம் 11 வரையான மாணவர்களுக்கு விஞ்ஞான பாடம் நான் கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக இருந்தேன். அந்த காலத்தில் நான் பாடசாலை காலத்தில் கல்வித்துறையில் கற்பிக்கும் துறையில் மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களில் நான் மாணவர்களுக்கும் என் சக ஆசிரியர்களுக்கும் பல்வேறு வகையில் நான் என்னுடைய கடமைகளை செய்து வந்தேன். என்னுடைய கடமைகளை செய்து வந்தேன் என்று சொல்கிறீர்கள். மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக அது எவ்வாறு அமைந்திருந்தது? ஆமாம், நான் கற்பித்தல் செயற்பாடு மட்டுமில்லாமல் நான் மாணவர்களுடைய காயர் ட்ரெயின் பண்ணினேன். அவர்களுடைய தமிழ், இங்கிலீஷ், இவாஞ்சோ டீச்சருடன் சேர்ந்து காயர் ட்ரெயின் பண்ணினேன். அது மட்டும் இல்லாமல் கேர்ள் கைடுக்கு கைட் டீச்சர் ஆரம்பத்தில் ஜோதி டீச்சர் இருந்தால் அதன் பிறகு அவர் சென்ற பிறகு அவருக்கு பதிலாக நான் பொறுப்பாசிரியராக கேப்டன் பதவியிலிருந்து கேர்ள் கைடை 2000 ஆண்டிலிருந்து 2008 ஆண்டு மட்டும் கேர்ள் கைடுக்கு கேப்டனாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் செக்ரட்டரியாக இருந்தேன். ஃபிசிக்கல் டிரெக்டராக ஜெயராஜா மாஸ்டர் மற்றும் மோகன் சார் இந்த காலத்தில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கிரேட் 11 மற்றும் பல்வேறு கழகங்கள், விஞ்ஞான கழகம், தமிழ் கழகங்கள் ஆகியவற்றுக்கு பொறுப்பாசிரியராக இருந்தேன். பாடசாலை காலங்களில் நான் கற்பித்தல் நேரம் தவிர என்னுடைய காலம் கூடுதலாக நான் ஈவினிங்ஸிலும் நான் பாடசாலைக்கு வந்து என்னுடைய மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் என்னால் இயன்ற பல்வேறு உதவிகளை செய்தேன். கூடுதலாக நான் பாடசாலை முடிந்தவுடன் வீட்டிற்கு சென்று நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து தான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் இங்கே வட்டுக்கோட்டையில் ஒரு வீட்டில் இருந்து தான் வந்து கொண்டிருந்தேன் காலேஜுக்கு. அப்போ வீட்டுக்கு போய் 1:30 போயிட்டு திருப்பி 2 o'clock ஸ்கூலுக்கு வந்தால் அநேகமாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி எந்த நேரமாகவும் நாங்கள் பாடசாலையிலே என்னுடைய கூடுதலான நேரத்தை நான் பாடசாலையில் மாணவர்களுக்காக செலவழித்தேன்.
அது மட்டுமல்லாமல் பாடசாலை விஞ்ஞான பாடம் மட்டுமல்லாமல் அந்த பாடத்தில் மாணவர்கள் குறைவான மாணவர்களை நான் தரமறிந்து அவர்களுக்கான இலவச வகுப்புகளை நான் பாடசாலை விட்ட நேரங்களில் கூட அவர்களை எனது வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு இலவசமாக நான் விஞ்ஞான பாடத்தையும் கணித பாடத்திலையும் அவர்களுக்கு கற்பித்தேன். கூடுதலாக நான் பரீட்சை வேளைகளில் ஓலெவல்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் செய்வது மாணவர்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தது. அப்பொழுது நான் அந்த மாணவர்களை வீட்டை அழைத்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் அந்த மாணவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு இலவசமாக கூடுதலாக பாஸ் பேப்பர்ஸை செய்வித்து என்னால் என்ற சகல உதவிகளையும் அந்த மாணவர்களுக்கு செய்தேன். போர்ச்சூழல் நிறைந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசிரியையாக பணிபுரிந்தீர்கள். நல்ல ஆசிரியர்களை மாணவர் சமுதாயம் ஒருபோதும் மறப்பதில்லை. தங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு மேம்படுத்தினீர்கள் என்று சில மாணவிகள் மனம் திறக்கிறார்கள். நான் பிரியா ராஜசிங்கம். நான் யாழ்ப்பாண கல்லூரியின் 2006ஆம் ஆண்டு உயர்தர பிரிவை சேர்ந்த பழைய மாணவி. நான் இப்பொழுது எங்களுடைய ஆசிரியர் விஜிதா டீச்சர் அவர்களுடைய நினைவு கோவை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் 1997ஆம் ஆண்டு விஜிதா அக்காவில் இருந்து துவங்கி பின் விஜிதா டீச்சர் என எங்களால் அன்பாக அழைக்கப்படுபவர். அவர் 97ஆம் ஆண்டு உயர்தரம்பின் எங்களுக்கு கணிதம் படிப்பித்தவர். அதன் பின் அவர் எங்களுக்கு சயின்ஸ் தான் நிரந்தரமாக படிப்பித்தவர். அவருடைய சயின்ஸ் கற்பித்தல் சயின்ஸை வேப்பங்காயாக விரும்பும் அனைத்து மாணவர்களையும் மிகவும் மகிழ்வுடனும் விருப்பத்துடனும் அவர்களை அந்த பாடத்தை கற்க வைக்கக்கூடிய திறமை கொண்டவர். அவர் மிகவும் அழகானவர். அவருடைய தலைமுடியை மிகவும் நீளமானது. அவருடைய அங்க அசைவுகளின் மூலம் அவர் கற்பிக்கும் இதை பார்த்து ரசித்தே நாங்கள் அனைவரும் விரும்பி அந்த பாடத்தை கற்போம். அவர் அது மட்டுமன்றி அவர் ஒரு பெண் சாரணியத்திலும் எங்களுடைய பாடசாலையில் பெண் சாரணியத்தை கட்டியெழுப்பதில் மிகுந்த பங்கு வகித்தவர். என்ரோல்மெண்ட் மற்ற செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர்கள் சம்பந்தமான பயிற்சி வகுப்புகளை எல்லாம் எங்களுக்கு பாடசாலை முடிவடைந்த பின்னர் எங்களுடன் இருந்து அதனை பயிற்றுவித்து எங்களுக்கான அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வழிகாட்டி எங்களை நிறைய மாணவிகளை அந்த பெண் சாரணியத்துக்குள் உள்வாங்க அவர் கடுமையாக உழைத்தவர். அது மட்டுமின்றி அவர் இங்கிலீஷ் குவார், தமிழ் குவார், மற்றது பியானோ வாசிப்பதில் அதுவும் அவர் நிறைய செய்திருக்கிறார். அத்தோடு கிராஸ் கண்ட்ரி ஃபெஸ்டிவல் நடக்கும் பொழுது எங்களுக்கு ட்ராமா ஒன்று நடக்கும். அந்த ட்ராமாவிலும் கூடி அவர் இரவு வேளைகளில் எங்களுக்கு பயிற்சிகளை வழங்கி அதன் பின்னர் நாங்கள் ஹாஸ்டலில் எல்லாம் டீச்சரோடு சேர்ந்து நின்ற நாட்கள் சந்தோஷமான நாட்கள். அந்த நாட்கள் என்றுமே வாழ்க்கையில் மறக்க முடியாதவை. விஜிதா டீச்சரை பற்றி இன்னும் நிறைய சொல்ல இருக்குது. அவரோட அன்பான அழகான அந்த கற்பித்தல் நாட்கள் என்றுமே வாழ்க்கையில் மறக்க முடியாதவை, நெஞ்சில் இருப்பவை. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் யாழ்ப்பாண கல்லூரியில் 2007ஆம் ஆண்டு உயர்தர கல்வியில் பயின்ற பழைய மாணவி நிரஞ்சன் பிரதீபா. நான் இப்போ இந்த விஜிதா டீச்சரை பற்றி இந்த அனுபவ பகிர்ந்தையோ கருத்து பரிமாற்றத்தையோ சொல்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு முதல்ல என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, டீச்சரை பற்றி சொல்லணும்னா அந்த காலத்தில் படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சோம். விஜிதா டீச்சர்ன்னு சொன்ன உடனே அவாவை பற்றி எல்லாருக்குமே வர்ணனையாக சொல்லுவேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறது டீச்சரை விஜிதா டீச்சர்னு சொன்னோன்னே அவனோட வடிவும் அவனோட நீண்ட கூந்தல் தான் எங்களோட ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருந்தாலும் அவன் கற்பிக்கிறது நான் அவட்ட சயின்ஸ் தான் படித்தேன். மற்ற பாடங்கள் பெருசாக அவட்ட படிக்கிற சயின்ஸ் 3 வருஷம் 4 வருஷம் படிச்சிருப்பேன். படிச்சிருந்த மெத்தடில் எங்களுக்கு சயின்ஸில் என்ன அவன் படிப்பிக்கிற மெத்தட் விருப்பம்னு சொன்னால், டீச்சர் எங்களுக்கு சயின்ஸ் விருப்பம் இல்லாத ஒரு பாடமாக இருந்தாலும் டீச்சர்கிட்ட பாடம் சொன்னோன்னே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பாடத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் விருப்பமும் தான் நாங்கள் படித்தோம். நாங்கள் ரெண்டாவது அவன் அட்வைஸ் பண்ணுற முறை அவள் என்ன சொன்னாலும் ஹார்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் அதை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணி அதன்படி நடக்க வேணும் போல இருக்கும். டீச்சர் அட்வைஸ் பண்ணினேன். அப்படி நான் நிறைய அட்வைஸ் அவன்கிட்ட கேட்டுருக்கிறேன். அதன்படியும் நடந்திருக்குது. எல்லாரையும் விட எனக்கு ஒரு ஸ்பெஷலாக நான் மெமரபிளாக லைஃப் லாங் வச்சிருக்கணும்னு சொன்னால் ஒரு ஞாபகம் இருக்கு. என்னென்னா
2006 ஸ்கூல் கவுன்சில் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் எனக்கு பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டுட்டு எல்லா டீச்சர்ஸும் வந்து விஷ் பண்ணி கொண்டு போனதை. விஜிதா டீச்சர் வந்து ஸ்பெஷலாக என்ன சொன்னவாண்டா, அவள் சொன்ன வார்த்தை வந்து இன்றைக்கு நிற்குதுன்னா, நீர் தான் 2வது கேர்ள்ஸ் பிரசிடென்ட், 1வது வந்து பிருந்தாக்கா, அவள் டாக்டராக வந்துட்டா. அப்போ நீங்கள் வந்து அந்த பேரை காப்பாற்றணும், ஜெஃப்னா காலேஜ் பிரசிடென்ட் அந்த பேரை காப்பாற்றணும்ன்ற ஒரு வார்த்தை அவள் என்ன கலர் சாரியோட வந்து எந்த ஒட்லியோட எந்த ட்ரோலன்னு எனக்கு சொன்னவாண்டது வரைக்கும் இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் நிற்கிது. அந்த ஒரு சொல்லு கட்டாயம் யூனிவர்சிட்டி, அட்லீஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற அளவுக்காவது நான் போகணுமென்று என்ன புஷ் பண்ணி கொண்டு போனது அவன் அந்த வார்த்தை தான். மறக்கவே மாட்டேன். நிகிதா டீச்சர்கிட்ட கற்பிக்கிற முறையும் அவன் அட்வைஸும் அவன் அமைதியான ஒரு வழி நடத்தலை. அதுக்கு டீச்சருக்கு தேங்க் பண்ணிக்கொண்டு, கனமில்லா வார்த்தைகளால் கண்டிப்பும் கசடர கற்க வைக்கும் கற்பித்தலும், கனமில்லா வார்த்தைகளால் கண்டிப்பும் கசடர கற்க வைக்கும் கற்பித்தலும், அழகும் நீண்ட கூந்தலும் ஆசிரியர் பெயருக்கு அடைமொழியாம் என்று அன்று நாம் எண்ணிட, கசடர கற்க வைக்கும் கற்பித்தலும் அழகும் நீண்ட கூந்தலும் ஆசிரியர் பெயருக்கு அடைமொழியாம் என்று அன்று நாம் எண்ணிட, கல்வி அழகே நிலைக்கும் என நமக்கு புகட்டி வளர்த்த நல்லாசார், கல்வி அழகே நிலைக்கும் என நமக்கு புகட்டி வளர்த்த நல்லாசார், அவர் ஆசியுடன் நாமும் இன்று சிறந்தாழ்ந்த நன்றிகள் என்றென்று. தேங்க்யூ டீச்சர். போர் மேகம் நிறைந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆசிரியராக பணி செய்தீர்கள். அந்த காலத்து யாழ்ப்பாண கல்லூரி எப்படி இருந்தது? மாணவர்களின் மேம்பாட்டுக்கு என்னென்ன யுத்தியை நீங்கள் கையாண்டீர்கள்? அந்த காலத்தில் ஆரம்பத்தில் விஞ்ஞான பாடம் தான் என்னுடைய மெயின். நான் கற்பித்தலில் விஞ்ஞான பாடத்தில் தான் கூட நான் மாணவர்களுக்கு கற்பித்தேன். தரம் 6 முதல் 11 வரை. அதில் கல்வி முறைமையில், கற்பித்தல் முறைமையில் ஒரு பெரிய மாற்றம், 5V மெத்தட் என்று ஒரு முறையை கொண்டு வந்தார்கள். அந்த மாற்றம் மாணவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வையும் ஒரு பெரிய சேலஞ்சாக மாணவர்களுக்கு இருந்தது. அந்த 5V மெத்தட் என்பது எங்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் ஆசிரியர்களுக்கும் ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஸ்பெஷலாக எனக்கு விஞ்ஞானம் படிப்பிக்க ஆரம்பத்தில் பார்த்தா நாங்கள் டீச் பண்ணிக்க கூடுதலாக நாங்கள் பிள்ளைகளுக்கு நோட்ஸ் கொடுக்குறதா இருந்தது. ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரு கிழமையில் ஒருக்கா இல்லாட்டி 2 தரம் நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் பிறகு அந்த 5V மெத்தட் முறை வந்த பிறகு நாங்கள் மாணவர்களை அநேகமாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய விஞ்ஞான பாடத்தின் பொழுது அவர்களை நாங்கள் லேபிலேயே அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு தேவை, அதாவது செயல்முறையுடன் கூடிய ஒரு கற்பித்தல் முறை. அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏனென்றால் மாணவர்கள் ஒரு வகுப்பில் ஏறத்தாழ 40-45 மாணவர்கள் இருப்பார்கள். அப்போ அந்த லேபில் கொண்டு போய் நாங்கள் அவர்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல்ஸை குரூப்பாக செய்யும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அந்த இடத்துல நான் ஆரம்பத்தில் எனக்கு அந்த ப்ராக்டிக்கல்ஸை பிள்ளைகளுக்கு செய்விக்கும் பொழுது கஷ்டமாக இருந்தது. பின்பு பிள்ளைகள் மாணவர்கள் அந்த கற்பித்தல் முறையை மிகவும் விரும்பினார்கள். விஞ்ஞான பாடத்தை மிகவும் ஆர்வத்துடன் கற்க வழிக்கிட்டார்கள். ஏனென்றால் செயல்முறையுடன் கூடிய கற்பித்தல் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. பின்பு போக போக அந்த கல்வி முறைமை மேலும் விருத்தி அடைந்து மாணவர்கள் என்னோட ஓ லெவல் ரிசல்ட்ஸை பார்க்கும் பொழுது விஞ்ஞான பாடத்தில் அவர்கள் கூடிய விஞ்ஞான பாடம் திறனில் 60% அந்த வருடங்களில் அதிகளவை நான் பெற்று ஒரு வலயத்தில் கூடிய எனக்கு சிறந்த ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர் என்ற ஒரு சான்றிதழையும் நான் வலய மட்டத்தில் பெற்றேன். நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞான ஆசிரியை, அத்தோடு ஒரு மிகச்சிறந்த மாணவியும் கூட. உங்களது மாணவ பருவத்தை கொஞ்சம் நினைவில் நிறுத்துங்களேன். எங்களுடைய மாணவ பருவ காலம் ஒரு மிகவும் கடினமான காலம், போர் சூழல் நிறைந்த ஒரு காலம். அந்த காலத்தில் நாங்கள் கூடுதலாக எங்களுடைய பாடசாலை காலங்களை தவற விட்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 6 மாதங்கள் கூட நாங்கள் பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே எங்கள் கற்றல் நிகழ்வுகளை நடக்க வேண்டிய கால சூழ்நிலையில் இருந்தோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு போக்குவரத்தில் பிரச்சனை இருந்தது, எங்களுக்கு மின்சார வசதிகள் இருக்கவில்லை. அந்த காலத்தில் எங்களுடைய ஆசிரியர்களும் கூட
மிகவும் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் எங்களை சரியான முறையில் வழிகாட்டினார்கள். ஸ்பெஷலாக அந்த யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பல்வேறு வகையில் அந்த காலகட்டத்தில் வழிகாட்டிகளாக இருந்து பல்வேறு வகையில் எங்களுக்கு அந்த கற்பித்தல் முறைகளில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அப்படி இருந்தாலும் எங்களுடைய போர்க்கால சூழலாக இருந்தாலும் அந்த மாணவ பருவம் மிகவும் இன்பகரமான ஒரு பருவமாக இருந்தது. எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் வகுப்புகளில் பல்வேறு விதமான அந்த பாடசாலை நடந்த காலங்களில் பல்வேறு விதமான விளையாட்டுத்துறையிலும் சரி, கலை நடனங்களோ பாடல்களோ எல்லா வகையான நிகழ்வுகளிலும் நாங்கள் சந்தோஷமாக மாணவர் குழுக்களாக நாங்கள் பங்கு பெற்றினோம். அதற்கு எங்களுடைய அதிபர்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் யாழ்ப்பாண கல்லூரியின் மாணவ பருவம் என்பது என்றென்றும் மறக்க முடியாத மகிழ்ச்சிக்குரிய நினைவுகள் தானே. கல்வி கற்ற பள்ளியிலேயே ஆசிரிய பணி என்பது எவ்வளவு சிறப்பானது. வணக்கம், நான் மாதவி சியோன், யாழ்ப்பாண கல்லூரியில் பழைய மாணவி. நான் 2009ஆம் ஆண்டு உயர்தர கணித பிரிவில் கல்வி கற்றினேன். ஆரம்ப பிரிவில் இருந்து பாடசாலை காலம் என்றது எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத இனிமையான நினைவுகளை தர்ற ஒரு காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் நிறைய ஆசிரியர்கள் எங்களை வளப்படுத்தி இருப்பார்கள். அந்த ஆசிரியர்களுள் மிகவும் முதன்மையானவர்களில் ஒருவர் தான் வந்து நிஜிதா டீச்சர். நிஜிதா டீச்சர் எங்களுக்கு செகண்டரியில் சயின்ஸை படிப்பிச்சிருந்தவா. அவன் கற்பித்தல் பாணி மிகவும் தனித்துவமானதாகவும் மாணவர்களோடு அணுகிற முறை வந்து மிகவும் எல்லா மாணவர்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றாகவும் இருந்தது. சயின்ஸை மட்டும் படிப்பிக்காமல் டீச்சர்களுக்கு பெண் சாரணியம், மற்றது தமிழ் குரல், இங்கிலீஷ் குரல், அதை விட என்னுடைய ஆளுமை விருத்தியில் மிகவும் செல்வாக்கு செலுத்திய ஒரு ஆசிரியர். நிஜிதா டீச்சரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களோட பெண் சாரணியத்தில் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு நேர்த்தியாக செய்கிறதுல மாணவிகளை வளப்படுத்தி எங்களை சமூகத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமான பிரஜைகளாக வாரத்துக்கு நிறைய மாணவர்களை வழிபடுத்தினதில் மிக முக்கிய பங்காற்றினவர் நிஜிதா டீச்சர் சாரணியம் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ், இங்கிலீஷ் கிளாஸில் அவாண்ட முக்கியமாக சொல்ல வேணும், அவாண்ட நேர்த்தியான ஆடை அணிகிற திறன் அதை பார்த்து நிறைய பிள்ளைகள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இருந்தவர். நாங்கள் படிக்கிற காலத்தில் அவங்க இப்போ சைட் அடிச்சு நாங்கள்னு சொல்ல வேணும். அவனோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதை மெட்டது அவனோட ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளை வந்து கைட் பண்ணிக்கல அவள் வந்து சரியான ஸ்கூலோட டெடிக்கேஷனாகவும் பிள்ளைகள நல்ல ஆளுமை விருத்தியிலையும் சரியான பங்காற்றினவங்க. வணக்கம், நான் சிந்து. 2008ஆம் ஆண்டு யாழ்ப்பாண கல்லூரி உயர்தர பிரிவில் கல்வி கற்று வெளியேறினேன். நான் என்னை பொறுத்தவரை இது நிஜிதா டீச்சரை பற்றி கதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. உண்மையாக எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம். எங்களோட பாடசாலை காலங்களில் வந்து நிஜிதா டீச்சர் வந்து அந்த சயின்ஸ் படிப்பிச்சவா. சயின்ஸுன்ற அழகை வந்து நாங்கள் ரசித்தது வந்து நிஜிதா டீச்சரோட. சயின்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்டை விரும்பி படிக்கிற அளவுக்கு அந்த சயின்ஸ் பாடம் எப்போ வருமென்று கூட எதிர்பார்க்குறது வந்து நிஜிதா டீச்சர் கற்பித்தல் திறனும் அவள் பார்க்க போகிறோம்ன்ற சந்தோஷத்தில் இருந்தார். சயின்ஸும் நல்லா படித்த நாங்கள் அதே மாதிரி சயின்ஸை மட்டும் டீச்சர் எங்களுக்கு படிப்பிக்கல, எங்களுக்கு வாழ்க்கை சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து வீட்டை எப்படி அம்மாண்ட மெனம் கோணாமல் நடக்கணும்னு யோசிப்போமோ அதே மாதிரி நிஜிதா டீச்சர்கிட்ட பேச்சு வாங்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்துல தான் நாங்கள் நல்லா கவனமாக இருப்போம். என்ன அவள் சொல்லி தந்தாலும் அதையே ஃபாலோ பண்ணுறதுலையே கிட்டத்தட்ட ஒரு ரோல் மாடல் மாதிரி நினைக்கிற மாதிரி தான் டீச்சர் இருந்தவா. உண்மையாக வந்து கேர்ள் கைட்லேருந்து தலைமத்துவ பண்புகளும் சரி, ஆழ்ம விருத்தியும் சரி, நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உண்மையாக அவருக்கு தேங்க் பண்ண வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் பாடசாலையில் இருந்து வெளிக்கிட்டு அடுத்த உயர்கல்விக்கு போய்க்குள்ள வந்து எங்களால் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு டேலண்ட்டை உருவாக்கி தந்ததுக்கு நிஜிதா டீச்சரும் ஒரு முக்கியமான பங்கு. எல்லாரோடையுமே சரிசமனா பழகுவா. யாருமே நிஜிதா டீச்சர்ன்னு சொன்னால் விரும்பின ஒரு எங்களோட காலகட்டத்தில் இருந்த பிள்ளைகள் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான டீச்சர். அவள் வந்து அவன் அழகையும் நாங்கள் ரசிக்கிறது கூட எல்லாருமே அதை சொல்லி இருப்பினவன்.
நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு விஞ்ஞானத்தில் ஒரு ஆசையும் ஒரு படிக்கணுமென்ற திறனும் வந்தது. நாங்கள் இப்போ வெல் செட்டிலாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அவன் கைடன்ஸாக தான் இருக்கும். முக்கியமாக நாங்கள் வாழ்க்கையில் எங்கே போய் என்ன உயர் பதவிகளுக்கு போனாலும் நாங்கள் கூடுதலாக நினைக்கிறது இப்படி எங்களை வழிகாட்டி நல்ல விதத்தில் கொண்டு வந்த ஆசிரியர்களை முக்கியமாக அவ பற்றி கதைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சியையும் ஒரு சந்தோஷமான விஷயம். நன்றி. யாழ்ப்பாண கல்லூரியில் நீங்கள் சிறப்பான மாணவியாகவும் சிறப்பான ஆசிரியராகவும் இருந்துள்ளீர்கள். யாழ்ப்பாண கல்லூரியோடு உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பார்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள் என்று ஏதாகிலும் இருக்கிறதா? மறக்க முடியாத நினைவுகள் பல உள்ளன. ஆனால் இந்த யாழ்ப்பாண கல்லூரிக்கு உரிய சிறப்பை நான் எப்பொழுதும் எங்கேயும் நான் அதனை நடுக சொல்லுவேன். என்றால் ஆசிரிய மாணவ உறவு என்பது யாழ்ப்பாண கல்லூரிக்கு மட்டுமே ஒரு மிக சிறந்த ஒரு குறிப்பாக யாழ்ப்பாண கல்லூரிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறந்த முறையாக இருந்தது ஆசிரிய மாணவ உறவு. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் அந்யோன்யமாக இருக்கும். நான் கல்வி கற்பித்த காலத்தில் மாணவர்களுடன் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த மாணவர்கள் என்னோட மிகவும் அன்பாக இருப்பார்கள். நான் எங்கு சென்றாலும் அந்த மாணவர்கள் என்னை மிகவும் அன்பான முறையில் நானும் அவர்களை நடத்துவேன், அவர்களும் என்னுடன் மிகவும் அன்பாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களை பொறுத்த மட்டிலும் நான் ஒரு மாணவியாக இந்த பாடசாலையில் இருந்தேன். பாடசாலையில் இருந்த காலத்தில் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் பிறகு நான் ஆசிரியராக இருந்த காலத்தில் என்னுடன் சக ஆசிரியர்களாக கற்பித்தார்கள். ஆனாலும் அந்த காலத்தில் உதாரணமாக ஜெயந்தி டீச்சர், டோனி கணேசன், அனோஜி டீச்சர், நோயல் மாஸ்டர், ஜெயராஜன் மாஸ்டர், விக்டர் மாஸ்டர், ஷன் மாஸ்டர், அநேக ஆசிரியர்கள் எனக்கு ஆசிரியர்களாக இருந்தால் என்னுடன் கற்பித்த சக ஆசிரியர்களாகவும் அவர்கள் இருந்தார். ஆனாலும் நான் கற்பித்த பொழுது அவர்கள் என்னை நிஜிதா டீச்சர் என்று எனக்குரிய மரியாதையை குறித்து தான் அவர்கள் என்னை அழைப்பார்கள். ஒரு நாளும் என்னை பெயர் சொல்லி அழைத்ததில்லை. நான் அவர்களது மாணவியாக இருந்தாலும் அந்த பண்பு அவர்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்கள் மட்டுமே உரித்தான ஒரு பண்பு. நான் அவர்களிடமிருந்து பல நல்ல ஒரு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, கற்பித்தல் முறைகளாக இருந்தாலும் சரி, நான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டேன். விசேஷமாக நானும் டோனி கணேசன் டீச்சர் 3 ஆசிரியர்கள் கிரேட் 11 வகுப்பாசிரியராக இருந்தோம். நான் டோனி கணேசன் டீச்சரிடம் தரம் 3 ஆங்கில கற்ற பொழுது மிகவும் எனக்கு டோனி கணேசன் டீச்சருக்கு சரியான பயம். ஆனாலும் நான் பிறகு அவங்களோடு சேர்ந்து கற்பிக்கும் பொழுது அவள் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக, நான் அவனுடைய கிளாஸுக்கு போனால் அவள் எழும்பி இருந்து நிஜிதா டீச்சர் என்று அதற்குரிய மரியாதை கொடுத்து ஆசிரியர்கள் மத்தியில் எவ்வாறு டீச்சரை மதிக்க வேண்டும் என்பதை அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அதே போல் ஏதாவது ஒரு நிகழ்வுகளாக இருந்தால் சரியும், நாங்கள் ஆசிரியர்கள் கூடுதலாக பழைய மாணவர்களாக இருந்து அங்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் கூடுதலாக பாடசாலை வேலைகளில் கூடுதலாக ஈடுபடுவதை நாங்கள் காண முடிந்தது. அது மறக்க முடியாது. நாங்கள் எப்போவும் ஒரு பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, அகாடமி லஞ்ச் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, நாங்கள் குறிப்பிட்ட ஆசிரியர்கள் பாடசாலையிலிருந்து சகல வேலைகளை முடித்து இரவு நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற ஊழியர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்று இரவு நேரம் ஆனாலும் சரி, நாங்கள் பாடசாலையிலிருந்து எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு தான் நாங்கள் செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பு யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்களுக்கு இருக்கு. அது என்னால் மறக்க முடியாது. எப்பொழுதும் ஒன்றுபட்ட ஒரு டீம் ஒர்க் யாழ்ப்பாண கல்லூரி ஆசிரியர்களிடம் இருக்கு. யாழ்ப்பாண கல்லூரியின் ஆசிரிய பாரம்பரியம் என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. மாணவர்களை அதிகம் நேசிப்பவர்களாகவும் மாணவர்களின் மேம்படுத்தலுக்காக அதிகம் உழைப்பவர்களாகவும் அவர்கள் எப்போதுமே காணப்படுவார்கள். இப்படியான ஒரு உயர்ந்த ஆசிரிய பாரம்பரியத்தில் இருந்து வந்தவர்தான் எங்களது பெருமைக்குரிய ஓவிய ஆசிரியர் திரு அமிர்தநாதன் அவர்கள். அவரது மகன் வழி பெயர்த்தியான நீங்கள்
உங்கள் அப்பப்பாவை பற்றி என்ன நினைவுகள் வைத்திருக்கிறீர்கள்? அமிர்தநாத் மாஸ்டர் என்னுடைய அப்பாவுடைய தந்தை. அவர் ஒரு ஆர்ட் மாஸ்டராக யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்தார். அவர் இந்த லாக்வுட் ஹவுஸில் தான் அவர் இருக்கும் பொழுது தான் நாங்கள் அவருடைய வீட்டில் இருந்து தான் முதலாக யாழ்ப்பாண கல்லூரியில் இணைந்து கொண்டோம் மாணவியாக. அப்பப்பா இருந்த காலத்தில் அவர் ஒரு ஆர்ட் மாஸ்டராக இருக்கும் பொழுது நானும் அவருடைய மாணவியாக இருந்திருக்கிறேன். பின்பு அவர் ரிட்டையர் பண்ணின பிறகும் யாழ்ப்பாண கல்லூரியில் ஆர்ட் மாஸ்டராக அவர் இருந்தார். அப்பொழுது நானும் கூட அவருடன் சக ஆசிரியராக ஒரு சிறிதளவு இடத்தால் ஒரு வருடம் அவருடன் சேர்ந்து நானும் ஒரு ஆசிரியராக பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அமிர்தநாதன் மாஸ்டர் பற்றிய உங்களது நினைவுகள் மிகவும் சிறப்பானவை. அதைப்போல தன்னுடைய நிஜிதா டீச்சரை பற்றி இன்னும் ஒரு மாணவி இவ்வாறு கூறுகிறார். வணக்கம், நான் துவாரகா, யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவி. நிஜிதா டீச்சரை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தமையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிஜிதா டீச்சர் எங்களுக்கு விஞ்ஞான ஆசிரியராகவும் சாரண ஆசிரியராகவும் இருந்துள்ளார். விஞ்ஞான ஆசிரியராக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பாடம் அதில் விளங்கலை அப்படின்னு சொன்னால் டீச்சர் அதை எங்களை கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கூப்பிட்டு எங்களுக்கு மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் புரிய வைத்தவர். ஒரு நாள் மட்டும் டீச்சர் எங்களுக்கு அப்படி சொல்லித்தரல, எத்தனையோ நாள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் கூப்பிட்டு கிளாஸ் எடுத்துருக்கிறா டீச்சர் எங்களுக்கு. நாங்கள் விஞ்ஞானத்தை விரும்பி விஞ்ஞானம் பாடம் கற்க வேணும் அப்படின்னு ஒரு ஆசை டீச்சர்கிட்ட கற்பித்தல் முறையின் காரணமாக வந்தது. டீச்சர் இந்த கற்பித்தல் முறையை விரும்பாத மாணவர்கள் யாருமே கிடையாது யாழ்ப்பாண கல்லூரியில். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு சாரணி ஆசிரியராக டீச்சர் இருந்துள்ளார். சாரணியத்தில் நாங்கள் விரும்பி அதில் இணையறதுக்கு டீச்சர் ஒரு காரணமாக இருந்தது மட்டுமல்லாமல் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொறுமை, இதுக்கும் தயாராக இருக்கிற நிலைமை, சிக்கனம் எப்படி சிக்கனமா வாழணும் அப்படி நிறைய விஷயத்த அந்த சாரணியத்தின் மூலமாக டீச்சர் எங்களுக்கு கற்று தந்துள்ளார். அந்த சாரணியத்துல நிறைய கேர்ள்ஸ் கைட்ஸ்ல நிறைய கைட்ஸ் கேம்ப் நடக்கும்போது நிறைய ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஸ்கூல்ஸ் எல்லாமே சேர்ந்து வரைக்கும் எங்களை டீச்சர் முன்னின்றதை நடத்துறதுக்கு டீச்சர் ஒரு சந்தர்ப்பம் அளிப்பா, எங்களை உற்சாகப்படுத்துவா. நாங்க நிறைய குழப்படி எல்லாம் செய்வோம். அங்க செய்யும்போது ஒரு பார்த்து ஒரு முறைப்பா, அப்போ நாங்கள் பார்த்ததும் முறைச்சதும் நாங்கள் அடங்கிடுவோம். தென் டீச்சர் சிரிச்ச திரும்பி எப்படா சிரிப்பா அப்படின்னு பார்த்து கொண்டிருப்போம். சிரிச்சோம் அப்பாடா டீச்சர் ஓகே ஆயிட்டா அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வருவோம் நாங்கள். அண்ட் திரும்ப எங்களோட அதெல்லாம் மறந்து நாங்கள் என்ன செய்த குழப்படி செய்யறோமோ அதெல்லாம் மறந்து எங்களோட அன்பா சகஜமா பழகுவா. நாங்கள் என்னதான் குழப்படி செய்தாலும் அதை ஹேண்டில் பண்ற விதம் வித்தியாசமா இருக்கும். இப்படி நிஜிதா டீச்சரை பற்றி நிறையவே சொல்லிக்கொண்டு போகலாம். மீண்டும் டீச்சர் பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றி சொல்லிக்கொள்றேன். நான் நன்றி. இந்த வகுப்பறை சுவர்கள் இன்னும் அப்படியே தான் இருக்கின்றன. நான் அமர்ந்திருந்த கடைசி வரிசை இருக்கையை தவிர அன்று சத்தமிட்டு வீசிய வயல் காற்று இன்று ஏனோ மௌனமாக இருக்கிறது. என்னைப் போலவே என்னுடைய டெஸ்கின் ஓரத்தில் இன்னும் ஒட்டியிருக்கிறது என்னுடைய வசந்த காலத்து நினைவுகள். சிரிப்பொலிகள் காய்ந்து போன இந்த வராந்தாவில் இன்று புது பறவைகளின் கூச்சல். என் அன்புக்குரிய அதிபரின் காலடி சத்தம் கேட்டு அந்த திசை நோக்கி திரும்புகிறேன். அங்கே இப்போது காற்றை தவிர யாரும் இல்லை. எல்லாவற்றையும் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த வகுப்பறை இன்று புதிதாக ஒரு பாடத்தை எடுக்கிறது. காலம் ஒருபோதும் மறுபடியும் திரும்பாது. காலம் ஒருபோதும் மறுபடியும் திரும்பாது. யாழ்ப்பாண கல்லூரியின் மாணவ பருவத்தை எவ்வாறு சந்தோஷமாக நீங்கள் கடந்து வந்தீர்களோ அதைப் போலவே உங்களது ஆசிரிய பணியையும் மிகவும் சந்தோஷமாகவே நீங்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் செய்திருக்கிறீர்கள். உங்களது யாழ்ப்பாண கல்லூரிக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூறுங்களேன். ஆமாம், யாழ்ப்பாண கல்லூரி கிட்டத்தட்ட 200 வருடங்கள் கடந்து ஒரு பெரிய ஆடம்பரமாக வளர்ந்திருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் அநேக
ஒவ்வொரு வருடங்களையும் கடக்கும் பொழுதும் யாழ்ப்பாண கல்லூரியில் மேலும் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. தற்பொழுது கூட இந்த 50வது ஓவர் போன சனிக்கிழமை நடந்த இந்த 50வது ஓவரிலே எங்களுடைய மாணவர்கள் கிரிக்கெட் மேட்சில் மிகவும் சிறப்பாக விளையாடி பல வருடங்களுக்கு பிறகு அந்த வெற்றியை ஈட்டியது மிகவும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. விளையாட்டுத்துறையில் மட்டுமல்லாது பல்வேறு வகையான கல்வித்துறையிலும் சரி எங்களுடைய யாழ்ப்பாண கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது மிளிர்ந்து வருவது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. இன்னுமாக இந்த யாழ்ப்பாண கல்லூரி மென்மேலும் வளர்ந்து இந்த யாழ்ப்பாண கல்லூரி மிகவும் ஒரு உயர்ந்த நிலையில், ஒரு உன்னதமான நிலையில் பல மக்களுக்கு, இந்த வட்டுக்கோட்டை வாழ் பல மக்களுக்கும் பல மாணவர்களுக்கும் தனது சேவையை செய்து மீண்டும் மீண்டும் வளர்ந்து வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்றி. உங்கள் வாழ்த்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜ் என்கின்ற இந்த தொகுப்பின் சார்பில் நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். உங்களை ஒருபோதும் நான் நேரில் சந்தித்தது கிடையாது. உங்களை பற்றிய தகவல்களை, புகைப்படங்களை அனைத்தையும் எனக்கு திரட்டி தந்த மிஸ் நிஷாந்தினி பலராமன், மிஸ் தாட்சாகினி மனோகரன், கேமராமேன் ரமணன் அவர்களுக்கும் ஒவ்வொருவரையும் விடாது இணைத்து வருகிற எட்வர்ட் ஜெயசீலன் வல்லிபுரம் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றியோடு நிறைவு செய்கிறேன்.